60-70 வயசானா கூட நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய முடிகளை கருப்பாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஒரே ஒரு இலையை வச்சே செய்திருக்கோம். வாங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிற இலை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிரியாணி இலை தாங்க. பிரியாணி இலையை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய முடிகளை எப்பயுமே கருப்பாகவே வச்சுக்கலாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கே வெள்ளை முடி வந்துடுது. அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி இலைகளை எரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா வெறும் நெருப்பு குச்சி வச்சு நீங்கள் எரிச்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா திகுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். எரிய ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இலைகளையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிற இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை எப்பயுமே நம்ம ஒரு பேக்கில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் நம்மளுடைய முடிகளை நல்லா டச்சப் பண்ணிக்கலாங்க. எத்தனை வயசானாலுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும் பொழுது வெள்ளை முடியை பார்க்கவே முடியாதுங்க. எப்பயுமே நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னே வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம பயன்படுத்தலாம். சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு 70-80 வயசு பாட்டிங்க கூட தாத்தாங்க கூட பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சமாக இதில் நம்ம ஆயிலோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ நான் சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு 2-3 சொட்டு அளவு மட்டுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். உங்களுக்கு நல்ல கருன்னு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைக்கும். இதை நம்ம எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த இடத்துலலாம் டச்சப் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி பாட்டிகளாக இருந்தாலும் சரி டை அதெல்லாமே அவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கண்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த கண்மையை தான் அப்படியே அப்ளை பண்ணிக்குவாங்க எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த இடத்துல. நிறைய ஆயில் சேர்த்துறாமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு நம்ம எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஹேர்லையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வெள்ளை முடி தெரிகிற இடத்துலலாம் அப்ளை பண்ணலாங்க. நம்மளுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா காதோரத்தில் அதிகமாக வெள்ளை முடி இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு வெளியில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை முடியை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகும். டென்ஷனே இல்லாமல் நம்ம வெளியில் கிளம்புறதுக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் ஹேர் வாஷ் பண்ணால், அதாவது நார்மல் வாட்டரை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கருப்பாக தாங்க இருக்கும். ஆனால் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தாங்க. நான் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி போயிடும் இந்த ஹேர் டை வேஸ்ட்டு அப்படின்னு. இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவுனா போகுதா பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் முடியிலையும் போகாது. என்னால் கேமராவை வச்சுக்கிட்டு முடியில் அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றி காமிக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் கையில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹேரில் பார்த்திங்கன்னா இது வெறும் தண்ணியை ஊற்றி நீங்கள் அலசினீங்கன்னா போகாது. ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும். இந்த பொருள் இயற்கையான பொருள். இது முடிக்கு ரொம்பவே நல்லது. அதனால் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி நிரந்தரமாக கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க, இளநரையாக இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பிரியாணி இலையை வச்சு நாம் செய்கிற இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை ஒரு நிமிஷத்தில் அப்படியே கருகருன்னு மாற்றிடலாங்க. வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க இப்போ மீதி இருக்கிற தூளை நான் எப்படி ஹேர் டை ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லை பாதாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ, கோகனட் ஆயில் இருந்தாலும் போதும். ஓகேவா? இதை உங்களுக்கு தேவையான அளவு நம்மக்கிட்ட எவ்வளோ பொடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி
ஒரு 2-3 டீஸ்பூன் நான் சேர்த்து உங்களுக்கு வந்து ஹேர் டை ஆயில் செய்து காமிக்கிறேன். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. நல்லா வந்து கருகரு நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை நல்லா வந்து கையில் எடுத்துகிட்டு ஸ்கேல்ப்லலாம் இந்த மாதிரி படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸ்டோக் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டோக் கொடுத்துக்கோங்க. இப்படி ரெகுலராக பண்ணிக்கிட்டு வராங்க. வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். இல்லை ரெகுலராக வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஹேர் எண்ணெய் வச்சுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை வச்சு விடலாங்க. இதில் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. அவங்களுக்கு வெள்ளை முடி எட்டியே பார்க்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், கையில் எப்படி தேய்க்கும் போது எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். இதை ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி நம்மளுடைய முடி கலர் மாறும் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே ஒரு ஹைப் பட்டன் வரும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.